السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நாம் நினைத்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நிறைவேற்றி தருகின்றான். இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலைமையை மாற்றுகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். அதிலே அல் குர்ஆன் கூறக்கூடிய ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. அல் குர்ஆனிலே ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட துஆக்கள் இருக்கின்றது. அல் குர்ஆனிலே நபிமார்கள் அதே போன்று இறைநேசர்கள் ஓதிய துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதிலே மிக முக்கியமான ஒரு துஆ தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மன்னன் நெருப்பிலே எரிந்த பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. அந்த நெருப்பிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பிலே இருந்த பொழுது மலக்குமார்கள் வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், நாம் அல்லாஹ்விடம் சென்று உங்களுக்கான உதவிகளை பெற்று வரட்டுமா என்று கேட்ட நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்விடம் நானே கேட்கிறேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். அந்த நெருப்பு தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டது. எவ்வாறான நெருப்பாக அந்த நெருப்பு மாறியது என்றால், அந்த நெருப்பு குளிர்ந்த நெருப்பாக, நெருப்பினுடைய தன்மை சுடக்கூடியது. ஆனால் அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி அந்த நெருப்பு குளிர்ந்த ஒரு நெருப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிதமான அந்த நெருப்பாக மாறியது. என்ன துஆவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள் என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிக சிறந்தவன் என்ற இந்த துஆவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். நாமும் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். இக்கட்டான சூழ்நிலைகளில் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான்.